வெற்றி நிச்சயம் என்கின்ற உறுதியோடும் உணர்வால் இணைவோம் என்கின்ற சிந்தனையோடும் உங்களில் ஒருவன். மரணமில்லா பெருவாள் யாருக்கு தான் ஆசை இல்லை சாகாமல் இருக்கணும்னு சொல்லி. அப்படி யாரெல்லாம் நான் சாகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமான ஒரு சேனல் தான் நம்மளுடைய சேனல். ஸோ மரணமில்லாத நிலையை நாம் அடைவதற்கு நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் என்னென்ன அப்படின்றத லைனாக 1 by 1 பார்ப்போம். நம்மளோட பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லி. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்படியே இந்த தடைகளையும் லைனாக நம்ம பார்த்துடலாம். நம்மளுடைய உடம்புல சக்கரங்கள் இருக்குது, சக்தி மையங்கள் இருக்குது. அப்போது குழந்தையாக நம்ம பிறக்கும்போது நம்மளுடைய சக்தி மையம் உச்சியில் இருக்கும், இங்கே உச்சியில் இருக்கும். அதுக்கும் மேலே ஒரு ஜானில் இறை மண்டலத்தோட தொடர்பில் இருக்கும். நம்ம முதல்ல இந்த பூமிக்கு வந்ததும் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே பார்ப்போம். சுற்றி பார்க்கும்போது அதன் மேலே எந்த ஒரு பற்றுதலும் நமக்கு இருக்காது. ஏன்னு கேட்டால் அது என்ன அப்படின்றதே தெரியாது. இப்போ தான் பூமிக்கு வந்திருக்கோம், எல்லாத்தையும் பார்க்குறோம், எல்லாமே புதுசாக இருக்கும். அது என்ன இது என்ன அப்படின்றது தெரியாது. இளம் கன்று பயம் அறியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போது நம்ம உச்சியிலேயே இருப்போம், ஒரு ஆனந்தத்திலேயே இருப்போம். அந்த குழந்தைங்களோட முகத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், நம்மளோட கவலைகள் எல்லாம் போயிடும். ஏன்னா குழந்தைகள் இறை நிலையில் இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு குழந்தைகிட்ட தான் அம்மா போயோ இல்லை அப்பா போயோ என்ன சொல்லுவாங்க, அம்மா சொல்லு அப்பா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு பாசத்தை கொடுப்பாங்க. அப்படி பாசத்தை கொடுக்கும்போது அந்த குழந்தை என்ன பண்ணும், முதல்ல பேசுகிறதுக்கு உண்டான முயற்சிகளை ஈடுபடும். அதே காலகட்டத்தில் அந்த குழந்தைக்கு உண்டான உணவுகளையும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது உச்சியில் இருக்கக்கூடிய இறைத்தன்மை பசி அப்படின்ற முதல் தடையின் மூலமாக உச்சியிலிருந்து இறங்கி வயிற்றுக்கிட்ட வந்துடும். அப்போது அங்கே வந்துட்டு பேன்க்ரியாஸ் அப்படின்ற எண்டோக்ரைன் ஆர்கனும் இருக்குது. அப்படியே நம்மளோட முதுகெலும்பில் மணிப்பூரகம் அப்படின்ற சக்கரம் இருக்குது. மணிப்பூரகத்தில் எந்த தெய்வம் குடியிருப்பார் அப்படின்னு சொன்னால் மகாவிஷ்ணு பகவான், அதாவது பெருமாளும் அவருடைய இறைவி மகாலட்சுமியும் அங்கே இருப்பாங்க. சரியா? அப்போது நம்மளுடைய முதல் தடை உணவு. அடுத்து நல்லா குழந்தைங்க சாப்பிடும். அதுக்கப்புறமேட்டு ஒரு கொஞ்ச நாள் கழித்து அப்பா அம்மா அப்படின்னு பேச ஆரம்பிக்கும். அப்போது பேச ஆரம்பித்ததும் அவங்களுக்கு 2வது தடை உருவாகிவிடும். அப்போ திருப்பியும் இறைத்தன்மை உச்சியிலிருந்து தொண்டைக்கு வந்துடும். அப்போ இந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய சக்கரம் விசுத்தி. விசுத்திக்கு உண்டான இறைவன் மகேஸ்வரர், இறைவி மகேஸ்வரி. இப்போ மகேஸ்வரரும் மகேஸ்வரியும் மறைத்தல் தொழிலை செய்யக்கூடியவர்கள். அப்போது உங்களுக்கு பேச்சு திறமை வந்துருச்சு. அப்போ பேச்சு திறமை வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் யார் என்ன ஏதுன்னு மற்றவங்களுக்கு சொல்ல முற்படுவீங்க. அதை நீங்கள் சொல்லக்கூடாது, தெரிஞ்சுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மகேஸ்வரரும் மகேஸ்வரியும் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்க்ரீனை போட்டு ஒரு திரையை போட்டு உங்களோட ஃப்ளாஷ்பேக் ஃபுல்லாக மறைச்சிருவாங்க. அப்போது அந்த நொடியிலேருந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் உங்களோட நிலைப்பாடு, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். அப்படி இறை சக்தி உச்சியிலிருந்து மகேஸ்வரர்கிட்ட வந்து தங்கி நின்றோம். அப்போது நீங்கள் பார்க்குற எல்லாத்தையுமே நீங்கள் தான் அப்படின்ற சுயம் மறைச்சி ஆணவத்தோடு இருக்கும். அந்த ஆணவத்தை நீங்கள் நீக்கினா மட்டும்தான்
நீங்கள் கண்ணை மூடுனதுமே உங்களுக்கு ஜோதி தெரிய ஆரம்பிக்கும். கண்ணை மூடிட்டிங்கன்னா உங்களுக்கு இருட்டு தெரியும். அந்த இருட்டுக்கு காரணம் மகேஸ்வரரும் மகேஸ்வரியும் மறைச்சிட்ருக்கிறதுனால தான். அதனால் அந்த ஆணவத்திலிருந்து நம்ம வெளியே வந்துட்டோம்னு சொன்னால் அந்த திரை விலகிவிடும். நீங்கள் கண்களை மூடினதும் உங்களுக்கு ஜோதி தெரிய ஆரம்பிக்கும். அப்போது இரண்டாவது தடையை உங்களுக்கு மகேஸ்வரர் தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்பார். அதுக்கடுத்து இப்போது பசி எடுத்ததுனால சாப்பாடு கொடுத்தாங்க. அடுத்து பேச ஆரம்பித்தோம். நம்ம யாருக்கும் வெளியே சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக மகேஸ்வரர் ஒரு தடையை போட்டுட்டார். அதுக்கடுத்து என்னாகும், நாம் தொடர்ந்து நம்மளோட வாழ்க்கையை நடந்துகிட்டே இருக்கும்போது நமக்கு சொல்லி கொடுத்துறோம், இவங்க நமக்கு அப்பா, இவங்க நம்மளுக்கு அம்மா, இவங்க நம்ம கூட பிறந்தவங்க, இவங்க நம்மளுக்கு தம்பி, தங்கச்சி, தாத்தா, பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறவு முறையை உருவாக்கி கொடுத்துருவாங்க. இவங்க வந்துட்டு நம்மளுடைய இனம், நம்ம தமிழ் மக்கள், இன்ன சாதியை சேர்ந்தவங்க, இன்ன சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற ஃபீடிங்ஸ் எல்லாமே இந்த சமூகம் நம்மளுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதையெல்லாம் கேட்டு வளரக்கூடிய ஒரு குழந்தை தனக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டுக்குது. ஒரு இறைத்தன்மை எதுவுமே அறியாத ஒரு குழந்தை அப்படின்ற நிலையிலிருந்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அடுத்து நமக்குன்ட்டு ஒரு பாசத்தை கொடுத்துரும். அப்போது உங்களுக்குள்ளே இருந்து ஒரு பாசம் மலரும் பொழுது தான் நம்ம அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அண்ணன், தங்கை அப்படின்ற எல்லா உறவு முறைகளையுமே நமக்கு நாமளே போட்டுக்கிட்டு ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே குடும்ப சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அப்போ திருப்பியும் உச்சியில் இருக்கக்கூடிய இறைவன் கீழே இறங்கி நம்மளுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அநாகத சக்கரத்தில் இருப்பார். அநாகத சக்கரத்துக்கு உண்டான இறைவன் ருத்ரன், இறைவி பார்வதி. நம்ம உடம்பில் இருக்கிற எந்த ஒரு உறுப்பு இயங்காமல் நின்னாலும் நாம் தப்பி பிழைச்சிக்கலாம். ஆனால் இதயம் துடிக்கிறத நிறுத்துச்சுன்னு சொன்னால் அப்படியே படிப்படியாக எல்லா உறுப்புகளுக்கும் இரத்த ஓட்டம் நின்று நம்ம மரணத்தை நோக்கி போயிடுவோம். அப்போ இதயம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. தன்னைத்தானே எக்ஸைட் பண்ணிக்கிட்டு துடிக்கக்கூடிய ஒரு உறுப்பு. அதனால் அன்புகள் நிறைய பேர் மேலே நம்ம அன்பு வைக்கிறோம். அந்த அன்பு நம்மை மரணமில்லாத நிலையை நோக்கி தடுக்கும். அப்போது அதே நேரத்தில் உங்கள் குடும்பத்து மேலே மட்டும் வைக்கிற அந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைஞ்சு எல்லா மனிதர்கள் மேலேயும் வைக்கணும், எல்லா உயிரினங்கள் மேலேயும் வைக்கணும், எல்லா உயிரற்ற பொருள்கள் மேலேயும் வைக்கணும். அப்படி உங்களுடைய அன்பு படிப்படியாக விரிவடைஞ்சு அதிகமாக போகிற பட்சத்தில் அதே ருத்ரனும் அதே பார்வதியும் உங்களுடைய தேகத்தை பத்திரமாக பாதுகாத்து உங்களை மரணமில்லாத நிலைக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்போது மூணாவது தடையாக உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாசம், அன்பு. ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வச்சுருக்கிறது தான் தடையை தவிர பெரிய வட்டத்தில் இருக்கக்கூடிய அன்பு இங்கே தடையாக இருக்காது. அப்போது நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார்கள் மட்டும் மேலே வைக்கிறது பாசம், நீங்கள் எல்லார் மேலேயும் வச்சிங்கன்னா அதே உங்களுக்கு அன்பு. அதனால் எல்லோரையும் நேசிங்க, உங்கள் குடும்பத்தையும் நேசிங்க, அதே நேரத்தில் மற்றவர்களையும் நேசித்து உங்களோட அன்பு ஆற்றலை பெருக்கிக்கோங்க. அதுக்கடுத்தபடியாக நாம் திருப்பியும் இன்னும் கொஞ்சம் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டின்னு கூப்பிட்டு ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து நம்மளை ஸ்கூலில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அங்கே புதிய நண்பர்கள் வட்டாரம் உருவாகும், நிறைய படிப்போம், நிறைய கற்றுக்கிட்டே இருப்போம். அப்போது கல்வி மேலே நமக்கு ஒரு அதீத நாட்டம் இருக்கும். அப்போ புதிய விஷயங்களை கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம். ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறதுல ஒரு முனைப்பு காட்டுவோம். இவன் வந்துட்டு இந்த கொஷினுக்கு இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிட்டானா, அப்போது நான் அதை விட பெட்டராக ஆன்சர் பண்ணி நான் சாட்டிஸ்ஃபை ஆகிறது அங்கே முக்கியம் கிடையாது. எனக்கு மார்க் போடக்கூடிய டீச்சர்ஸையும் என்ன வளர்க்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் ஒரு பெருமையை தேடி தரணும்
அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம அடுத்த கட்டம் நம்மளுடைய வாழ்க்கையை நோக்கி போயிட்டே இருப்போம். அப்போ நம்ம நிறைய படிக்க நிறைய தெரிஞ்சுக்க திருப்பியும் உச்சியில் இருக்கக்கூடிய இறைவன் கீழே இறங்கி வயிற்றுக்கு கீழேயும் இறங்கி தொப்புளுக்கு வந்துடுவார். அப்போது தொப்புளில் இருக்கக்கூடிய இறைவன் சுவாதிஷ்டானத்தில் பிரம்மதேவரும் சரஸ்வதி தேவியும் இருப்பார்கள். அப்போது பிரம்மதேவரும் சரஸ்வதி தேவியும் நம்மளுடைய கல்வி, நம்ம என்ன கல்வி கற்றாலும் சரி, அது இகலோக கல்வியாக இருந்தாலும் சரி, பரலோக கல்வியாக இருந்தாலும் சரி, அவர்கள் நமக்கு என்றைக்குமே உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த நேரத்தில் இன்னொரு குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், கற்றதனால் பயனென்கொள் வாளறிவான் நற்றார் தொழாரெனில் அப்படின்ட்டு நம்மளுடைய வள்ளுவ பெருமான் சொல்லியிருக்காரு. அதாவது கல்வியில் நீ என்ன வேணாலும் படிச்சுக்கோ, எவ்வளோ பெரிய பட்டம் வேணுனாலும் வாங்கிக்கோ, ஆனால் எல்லாத்தையும் படைக்காமலும் இருந்து காத்தும் காக்காமல் அழிச்சும் அழிக்காமல் இருக்கக்கூடிய இறைவனை வணங்கலைனா நாம் கற்ற கல்வி பயனற்று போய்விடும். நாம் கற்கக்கூடிய கல்வி நம்மை மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் சாகா கல்வி. அந்த சாகா கல்வியை நீங்கள் கற்றுக்கோங்க. அந்த கல்வியை நமக்கு பிரம்மதேவரும் சரஸ்வதி தாயும் நிச்சயமாக வழங்குவார்கள். அதில் எந்த ஒரு சந்தேகமும் பட வேண்டாம். ஒரு சின்ன எல்லளவு இல்லை, அணு அளவு கூட சந்தேகம் வைக்க வேண்டாம். சரிங்களா? அடுத்து கல்வி ஒரு தடையாக இருக்குது. நீங்கள் இறைவன் மேலே பக்தி செலுத்தாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப 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 பெரிய தடையாக இருக்கிறது அறிவுன்ற ஒன்று வந்துட்டாலே பக்தி அப்படின்றது போயிடும். ஏன்னா அறிவு நம்மளை திருப்பி கேள்வி கேட்கவே வச்சுக்கிட்டு இருக்கோம். நான் ஏன் இந்த பரிகாரம் பண்ணுறேன், நான் ஏன் இந்த கோயிலுக்கு போகணும், ஏன் இறைவன் இந்த கோயிலில் மட்டும்தான் இருப்பாரா, அந்த கோயிலெல்லாம் இருக்க மாட்டாரா, ஒவ்வொரு கோயிலுக்கு ஏன் பேர் வேறுபடுது, ஏன் மதங்கள் வெவ்வேறையாக இருக்குது அப்படின்னு கேள்வி தொடர்ந்து அறிவு வளர 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 நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்போது அறிவு ஒரு முக்கியமான தடை. இறைவனை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட போயிட்டீங்களா, உங்களோட மொத்த அறிவையும் தூக்கி போட்டுருங்க. இறைவனுடைய அறிவு நம்மளுடைய அறிவையும் பார்த்தா அப்படி ஒப்பீடு கூட செய்ய முடியாது. தூசையும் விட ஒரு சிறியதாக தான் நாம் இருப்போம். அப்போது இறைவனை வணங்கும் போது உங்களோட அறிவை எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு முழு சரணாகதியோடும், இப்போ எனக்கு யாரையுமே தெரியாது, நான் பிறந்தேன், எனக்கு அப்பா அம்மானு ஒருத்தங்க இருந்தாங்க, வாத்தியார்னு ஒருத்தர் இருந்தார், எல்லாரும் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க, ஏதோ நீன்னு ஒருத்தர் இருக்க, உன்னை நம்பி நான் வந்துட்டேன், எனக்கான எல்லாத்தையும் நீ கொடுப்ப அப்படின்ற நம்பிக்கைகளோட என்னோட எல்லாத்தையும் நான் தூக்கி வச்சுட்டு நான் உன்னை கும்பிடுறேன், உன்னை வணங்கி கேட்டுக்கிறேன் அப்படின்ற ஒரு முழு அர்ப்பணிப்போடையும் சமர்ப்பணத்தோடையும் நாம் இறைவனை வணங்க வேண்டும். நீங்கள் கல்வி உங்களுக்கு நிறைய இருக்கிற பட்சத்தில் திருப்பியும் ஆணவம் தலை தூக்கும். ஆணவம் தலை தூக்குச்சுன்னா விசுத்தி சக்கரம் வேலை செய்யும். மகேஸ்வரன் திருப்பி இன்னொரு ஸ்க்ரீனை போட்டு மறைப்பார். நீங்கள் ஆணவத்தில் அப்படியே தலைச்சிருப்பீங்க. அதனால் அறிவை இறைவன் முன் தூக்கி வெளியே வைத்து விடுங்கள். மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பார். சரிங்களா? அடுத்து படித்து முடிச்சிட்டோம். கிளாஸில் ஃபஸ்ட்டு மார்க்கு, ஃபஸ்ட்டு ரேங்க்கு, அது பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி. அப்போ தான் ஒரு புதுசாக ஒரு பூ பூக்கும், நிறைய காதல் அப்படியே பட்டாம்பூச்சி எல்லாமே பறக்க ஆரம்பிக்கும். இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால், இறைவன் இந்த உலகத்தை உருவாக்கிட்டாரு. இந்த இயக்கம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இயல்பாகவே எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது தான் காதல் உணர்வு அப்படின்றது. அப்போது நீங்கள் ஒருத்தங்களை பார்க்குறீங்க, உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சி போயிடுது அப்படின்றப்போ திருப்பியும் உச்சியில் இருக்கக்கூடிய இறைவன் கீழே இறங்கி நம்மளுடைய முதுகெலும்போட கடைசி பகுதியில் நுனியில் இருப்பார். அது நீங்கள் குண்டலினி பாம்பு என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அது நம்மளுடைய கடைசி அது அந்த இடத்துல இறை சக்தி அங்கே மையம் கொண்டுரும். உச்சியில் இருக்கக்கூடிய இறை சக்தி நம்மளுடைய
முதுகெலும்போட நுனியில் இருக்க ஆரம்பிக்கும். அங்கேருந்து அது தொடர்ந்து திரும்பியும் மேலே போகிறதுக்கு உண்டான முயற்சியில் இருக்கும். ஆனால் முதல் தடையும் அதுதான், தவிர்க்கவே முடியாத தடையும் அதுதான். அதாவது எதிர்ப்பால் ஈர்ப்பு அப்படின்றது அடுத்த தடையாக இருக்கும். ஆணுக்கு பெண் மேலேயும் பெண்ணுக்கு ஆண் மேலேயும் இதர பாலினங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அவங்களோட எதிர்பாலினங்கள் மேலேயும் ஒரு ஈர்ப்பு வந்து அப்படியே அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. யார் வீட்டு சொத்தா இஷ்டத்துக்கும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற பிள்ளைங்களா அப்படின்ற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆணும் சரி பெண்ணும் சரி, எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் நல்லது தான். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்றத மறந்துவிட வேண்டாம். இன்றைக்கி நம்மளுடைய இளைய சமூகம், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, போதைக்கு அடிமையாக இருக்கீங்க. அது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம்தான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அளவோடு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இறைவன் மேலே நான் அன்பு வச்சிருக்கேனே, அங்கேயும் அளவு வேணுமான்னு கேட்டால் நிச்சயமாக வேண்டும். ஏன்னா நம்மளுடைய திருமூல பெருமான் சொல்லியிருக்காரு, ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த மாதிரி நான் நடுவில் சொல்கிற நிறைய நுட்பமான விஷயங்களுக்கு உங்களுக்கு விளக்கம் தெரியணும்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இறை நாட்டத்தோடு இருக்க உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து விடுங்க. சரிங்களா? அப்போ தான் நாம் நம்மளுடைய இறையை நோக்கி செல்லக்கூடிய வாழ்க்கையிலையும் முன்னேறுவோம். அடுத்து நம்மளுடைய இகம் சார்ந்த வாழ்க்கையிலும் நாம் முன்னேறுவோம். அப்போது இந்த படிகளை நாம் உச்சியிலிருந்து கீழே நம்மளுடைய முதுகெலும்பு நுனி வரைக்கும் சேக்கரம் காக்கிக்ஸ் அதோட எண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய இறைகள் தான் இறைவனுடைய படிநிலைகள். இறைவன் யார் பெரியவர் யார் சின்னவர் அப்படின்ற சந்தேகம்லாம் எதுவுமே வேண்டாம். ஏன்னா அதுக்கான தெளிவான பதில்களை நம்மளுடைய புராணங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கு. இறைவன் ஒருத்தர் தான். அவருக்கு இன்ன பேர், இன்ன ஊர், இன்ன சமூகம், இன்ன சாதி எதுவுமே கிடையாது. அந்த ஏக இறைவனும் வெளியே கிடையாது. நீங்கள் கோயிலில் போய் பார்க்குற அருணாச்சலேஸ்வரரும் கிடையாது. நீங்கள் கோயிலுக்கு போய் பார்க்குற சிதம்பரேஸ்வரரும் கிடையாது. இல்லை, எந்த மதத்தினுடைய இறைவனாக இருந்தாலும் சரி, வெளியே இருக்கக்கூடிய இறைவனை உள்ளே காண வேண்டும். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை பார்க்காம மூலாதாரத்தில் தடையாக இருப்பது எதிர்ப்பால் ஈர்ப்பு, சுவாதிஷ்டானத்தில் தடையாக இருப்பது, தொப்புள் கிட்ட தடையாக இருப்பது நீங்கள் கற்கக்கூடிய கல்வி. அடுத்து மணிப்பூரகம், மகாவிஷ்ணு பகவானும் மகாலட்சுமி பகவானும் தடையாக இருந்து பசி என்கின்ற உணர்வை கொடுத்து, ஏன்னா பசி அப்படின்றத வந்தால் தான் சாப்பிடுவீங்க. உணவு அப்படின்ற கூடிய கொடுத்தா தான் நீங்கள் இந்த தேகத்தில் உயிர் வாழ முடியும். அடுத்த தடையாக உங்களுக்கு உணவை மணிப்பூரகத்துலேயும், அதுக்கடுத்து என்னோட பையன், என்னோட பிள்ளை, என்னோட கணவன், என்னோட மனைவி, என்னோட குடும்பம் அப்படின்னு, என்னோட நாடு, என்னுடைய பூமி அப்படின்ட்டு எல்லார் மேலேயும் அன்பு வச்சு அடுத்த தடையாக இருக்கக்கூடியது நம்மளுடைய அன்பு. அதற்கு இறைவனாக இருக்கிறது ருத்ரனும் பார்வதியும். அடுத்து நம்மளுடைய விசுத்தியில் நாம் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தோம், இதுக்கப்புறம் என்னவா ஆக போகிறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே மறைச்சு இருக்கக்கூடிய மகேஸ்வரனும் மகேஸ்வரியும். இது எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒரு பயிற்சி, ஏதோ ஒன்று செஞ்சு மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய மூலக்கணலை, அதாவது இந்த தடைகளை எல்லாத்தையுமே நீங்கள் நீக்கினா மட்டும்தான் கீழே போன இறைவன் திருப்பியும் மேலே வருவார். நான் பயங்கரமாக பயிற்சி பண்ணுறேன், தினமும் குண்டலினி யோகம் பண்ணுறேன், வாசி யோகம் பண்ணுறேன், வெள்ளையங்கிரி மலைக்கு ஒரே நாளில் 10 முறை ஏறிட்டு வரேன், வேலைக்கே ஆகாது. நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பால் காம எண்ணத்தை தவிர்க்காமல் மூலாதார சக்கரத்திலிருந்து நான் முன்னேறுவேன் என்பது நல்ல கதை. எத்தனை முறை வேணாலும் கேட்டுக்கலாம், சரியா? சத்தியமாக முன்னேற முடியாது.
சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த எதிர்ப்பால் ஈர்ப்புலேருந்து ஈஸியாக வெளியே வரலாம். அதுக்கான வழிகளையும் நான் சொல்கிறேன், சரியா? ஆனால் நமக்கு எந்த ஒரு தொந்தரவுமே கொடுக்காம நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறது மகேஸ்வரனும் மகேஸ்வரியும் தான். ஏன்னா அவங்க தான் எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்களே. உங்கள்கிட்ட காமிச்சாதானப்பா நீ கேள்வி கேட்ப, எதுக்கு நான் உங்கள்கிட்ட தேவையில்லாமல் பேசிக்கிட்டேன்? அதனால் பெரிய ஸ்க்ரீனை உன்னை போட்டுட்டு நீ யாருன்னு எனக்கு தெரியாது, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிற ஒரே ஒரு கடவுள் மகேஸ்வரனும் மகேஸ்வரியும் தான், சரிங்களா? அடுத்து புருவமத்தி. இப்போது ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும் உங்களுக்கு. வள்ளல் பெருமான் வரதுக்கு முன்னாடி எல்லா சித்தர் பெருமக்களும் சரி, ஞானிகளும் சரி, முனிவர்களும் சரி, அவர்களுக்கு தெரிந்த உச்சபட்ச இறைவன், கடைசி இறைவன் அப்படின்றவர் வந்துட்டு சிவபெருமான் தான். ஆனால் அவங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அவங்களுக்கும் தெரியாமல் இல்லை. சிவபெருமான் பல நிலைகளில் நம்மள இருக்கார், நம்ம உடம்புல இருக்கார். நம்ம உச்சிலேருந்து கீழே வரைக்கும் பல இறைவனுடைய பெயர்கள் மாறினாலும் அங்கு அருள் புரிபவர் அவர் தான். அவருக்கு இதில் ஒரு விளையாட்டு, அவருக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, ஆனாலும் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்காம தனியாக தான் இருப்பார், சரிங்களா? அப்போ நம்மளுடைய புருவ மத்தியில் இருக்கக்கூடிய இறைவன் சதாசிவம் மனோன்மணி. சதாசிவனும் மனோன்மணியும் அருள் புரியும் தொழிலை செய்பவர்கள். நீங்கள் சதாசிவ நிலையில் இருந்து பாருங்கள். சதாசிவ நிலையில் இருந்து பார்த்தா தான் சதாசிவனோட அந்த ஒரு எல்லை உங்களுக்கு புரியும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனசை சொல்கிறது சுத்தமாக கேட்காதீங்க. மனசை சொல்கிறத கேட்டிங்கன்னு சொன்னால் திருச்சிற்றம்பலம், சரியா? அடுத்து சதாசிவன் மனோன்மணி உங்களுக்கு என்றைக்குமே புருவ மத்தியிலிருந்து அருள் புரிஞ்சிட்டே இருப்பாங்க. அதனால் எப்போ கண்ணை மூடினாலும் கண்ணை மூடி புருவ மத்தியை பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் இருட்டாக தான் இருக்கும், இல்லை வெயிலில் வந்து நின்றீங்கன்னா சிகப்பாக தெரியும். அதையெல்லாம் தாண்டி நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க, அங்கே ஒரு ஜோதி எரியிற மாதிரியும். அந்த ஜோதி வந்துட்டு விளக்கில் இருந்து வர ஓவல் ஷேப் மாதிரி தான் எரியணுன்ற அவசியம் இல்லை. அது ஸ்டார் ஷேப்லையும் எரியலாம், இல்லை நட்சத்திரம் மாதிரி எந்த ஒரு இது எல்லாமே ஃபுல்லாக எல்லா பக்கமும் உங்களுக்கு கிரணங்களை விட்டுட்ருக்கலாம். சூரியன் மாதிரி தெரியலாம், சந்திரன் மாதிரி தெரியலாம். அது உங்களோட அனுபவத்துலேயும் உங்களுடைய பக்குவத்துலேயும் உங்களுக்கு என்ன கிடைக்க பெறுதோ அதை பொறுத்து தான். நீங்கள் இறைவனை என்னவா பார்க்குறீங்களோ அதே தான் அவரும் உங்களை திருப்பி பார்ப்பார். அதனால் சதாசிவம் மனோன்மணி மற்ற இறைவன்களோடு சேர்ந்து உங்களுக்கு அருளும் தொழிலை செய்து கொண்டிருக்கிறார். இதை எல்லாத்தையும் தாண்டி உச்சியில் இங்கே தனிப்பெரும் கருணை இந்த இடத்துல இருக்கக்கூடிய இறைவன் சஹஸ்ரஹார இறைவன். 1008 நானே ஏற்கனவே 1008 டென்ஷனில் இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி 1008 டென்ஷனோட நிம்மதியாக சந்தோஷமாக நம்மளை இருக்க விடாமல் நான் ஒருத்தன் இல்லை அப்படின்ற எண்ணத்தோட ஆதிசிவமும் ஆதிசக்தியும் இருக்காங்க. இதுக்கும் மேலே உச்சியில் இருக்கக்கூடிய இறைவன், ஒரு ஜானுக்கு மேலே இருக்கக்கூடிய இறைவன். நீங்கள் முதல்ல இந்த கண்டத்தை தாண்டிட்டீங்கனாலே இப்போ தான்ப்பா ஒரு பெரிய கண்டத்தில் தப்பிச்சேன் அப்படின்னு நம்மளுடைய பெரியவங்கெல்லாம் வழக்கமாக பேசிட்டு போவாங்க. இந்த மகேஸ்வரனை இங்கே தாண்டிட்டீங்கனாலே நீங்கள் கண்டத்தை இதுதான் கண்டம், இந்த கண்டத்தை தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். இங்கேருந்து தான் இறைவன் இருக்கக்கூடிய பகுதி. சன்மார்க்கம் அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. அதனால் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம், சரிங்களா? தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டே இருங்க. ஏன்னா எந்தெந்த இடத்துல நாம் தவறும், எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்போ அதை எல்லாத்தையுமே நாம் ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம திருப்பியும் மேல்நிலைக்கு போயிடலாம். அதனால் நமக்கு முதல் தடையாக இருப்பவர் மகேஸ்வரர். அவர் நாம் யாருன்றதை மறைச்சிருவார், கடைசியில் ஆளை முடிச்சிருவார். அதனால் மகேஸ்வரர்கிட்ட கவனமாக இருங்க. அடுத்தபடியாக ருத்ரன், பார்வதி,
நான் எல்லார் மேலேயும் அன்பு வைங்க, எல்லார்கிட்டையும் அன்பாக இருங்க. உங்கள் குடும்பம் அப்படின்றத தாண்டி, உங்களுடைய சமூகம், உங்களுடைய ஜாதி அப்படின்றத தாண்டி எல்லா மனிதர்களையும் நேசியுங்க, எல்லா உயிரினங்களையும் நேசியுங்க. அதுதான் ஜீவகாருண்யம். முதலைக்குள்ளே இருக்கிறதும் அதே அருட்பெரும் ஜோதி தந்தை தான், எருமைக்குள்ளே இருக்கிறதும் அதே அருட்பெரும் ஜோதி தந்தை தான், உங்களுக்குள்ளே இருக்கிறதும் அதே அருட்பெரும் ஜோதி தந்தை தான். ஆனால் இவங்க எல்லாரும் ஏன் வித்தியாசமாக இருக்காங்க? அப்போது ஏன் எல்லாம் வெவ்வேறு தன்மையோடு இருக்காங்க? தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அந்தந்த ரகசியங்கள்லாம் பின்னாடி ஏன்றது உங்களுக்கு வெளிப்படுத்திகிட்டே இருக்கேன். அடுத்து அதான் இங்கே வரும்போது அந்த அன்பு எல்லார் மேலேயும் இருக்கணும், சரிங்களா? அடுத்து பசி அப்படின்ற ஒரு உணர்வை கொடுத்து, இந்த உணவு அப்படின்ற கூலி கொடுத்தாதான் இந்த உடலில் நீங்கள் வாழ முடியும், இல்லைன்னா வாழ முடியாது. அப்போது மகாவிஷ்ணுவும் பெருமாளும் மகாலட்சுமி தாயும் உங்களுக்கு பசி அப்படின்ற ஒரு உணர்வை கொடுத்து சாப்பிட வச்சு இந்த உடம்பை காற்று வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக நிறைய கல்வியை கற்று, நிறைய கல்வியை படித்து தான் அப்படின்ற ஆணவத்திலையும் செருக்களையும், நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி, கூட போய் மம்மிக்கிட்ட கேட்குறேன் அப்படின்ற மாதிரி நிறைய ஆணவத்தோட, இன்னொன்று சக்தி தான் நமக்கு அப்பா யாருன்றதை காட்ட போகிறாங்க. அதனால் நம்பிக்கையோட இருங்க, தைரியமாக இருங்க. நிறைய கல்வி கற்றுட்டோம் அப்படின்ற செருக்கோடு இருக்காதீங்க. தடை கல்வி, சரிங்களா? அடுத்து எதிர்ப்பால் ஈர்ப்பு, ஆணுக்கு பெண் மேலேயும் பெண்ணுக்கு ஆண் மேலேயும், இதர பாலினத்தவர்களுக்கு அவர்களுக்கு பிடித்தவர்கள் மேலேயும் இந்த எண்ணமும், இவைகள் எல்லாம் தான் 6 தடைகள், சரிங்களா? அப்போது எதிர்ப்பால் ஈர்ப்பு, கல்வி, உணவு, அன்பு, குடும்பத்தின் மேல் வைக்கக்கூடிய அன்பு, தான் என்கின்ற ஆணவம், அகங்காரம், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள். இது ஒன்றொன்னையும் சரி செஞ்சு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல், வேறுபாடும் இல்லாமல், ஒரே ஜோதியாக, ஏக ஜோதியாக எங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய இறைவன் நமக்கு அருள் புரிவான். எல்லா தடைகளையும், எல்லா அவஸ்தைகளையும் கடந்து மரணமில்லாத பெருவாழ்வில் அனைவரும் வாழ வேண்டும். எங்களுக்கு அருட்பெரும் ஜோதி தந்தையை அறிமுகம் செய்த வள்ளல் பெருமானின் மலரடிகளை, திருவடிகளை வணங்கியும், அருட்பெரும் ஜோதி தந்தையை வணங்கியும் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். மரணமிலா பெருவாழ்வு ஆண்டிடலாம் கண்டீர். திருச்சிற்றம்பலம்.